வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி வேதாத்திரி அன்பர்கள் அனைவரையும் சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இதற்கு உறுதுணையாக இருந்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வரும் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள தலைவர் SKM ஐயா அவர்களுக்கும் நன்றி. இதை தவிர குலுவாங் அருவி திருக்கோயில் மேனேஜிங் ட்ரஸ்டி ஐயா பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் அங்கு நாங்கள் தங்கியிருந்த போது எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்பர்களுக்கும், பிரசன்னா அருள்நிதி பிரசன்னா அவர்களுக்கும், பிரபாலினி கந்தசாமி அவர்களுக்கும், மேலும் இதில் இணைந்திருக்கும் பல்வேறு பேராசிரியர்கள், பேராசிரியர் சேஷாத்ரி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அதில் தெளிவு 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 என்று வரும். அப்ப மனித குலம் நிறைய குழப்பங்களில் தவித்து கொண்டிருக்கிறது. மகரிஷி சொல்வார், மனித குலம் ஒரு நூல்கண்டு, நன்றாக இருந்த நூல்கண்டை மாறி மாறி பயன்படுத்தி அந்த சிக்கலை அவிழ்க்கிறேன் என்கிற பெயரில் மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இப்பொழுது இந்த உலகம் முழுவதும் பல்வேறு குழப்பங்களில் பல்வேறு சிக்கல்களில் தவித்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய மனிதன் உடல் நோய்களாலும் மன துன்பங்களாலும் தனது வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறான், அனுபவித்து வாழாமல் இருக்கிறான் என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் முதல் குழப்பமாகிய கடவுளை பற்றிய குழப்பம், இது காலம் தொட்டு வருகிறது, இன்று நேற்றல்ல, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளை காண முடியுமா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உள்ளதா இல்லையா என்கிற அந்த வினா எழுந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் தீர்வு இல்லை. மகரிஷி அவர்கள்தான், நமது குரு அவர்கள்தான் அதற்கு ஒரு அருமையான தீர்வை அளித்துள்ளார்கள். ஒரு பக்கம் கடவுள் இல்லை, நம்ப தேவையில்லை, வணங்க தேவையில்லை, உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதே, துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய், அது போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. மறுபக்கம் பல நூற்றுக்கணக்கான தெய்வங்களை ஏற்படுத்தி திருக்கோயில்களை கொண்டு வந்து பல மதங்களை ஏற்படுத்தி கடவுள் வழிபாடு மிக மிக அவசியம், மனித வாழ்க்கையை சிறப்பாக வாழ என்று கடவுள் நம்பிக்கையோடு 95% மேல் இருக்கிறார்கள். நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் இந்த குழப்பத்திலிருந்து நம்ம எல்லாரையும் விடுவிக்கிறார். கடவுளை விஞ்ஞானமாக எடுத்துரைக்கிறார். வேதாத்திரியம் கூறுகிறது, கடவுள் உண்டு. கடவுளை சாதாரணமாக காண முடியாது, கடவுளை சாதாரணமாக உணர முடியாது, 5 புலன்களுக்கு எட்டாதது, மெய்ப்பொருள், கும்மிருட்டு, ஆதி அனாதி என்று பிளாக் மேட்டர் என்று விஞ்ஞானமாக நமக்கு அந்த கடவுளை விவரிக்கிறார்.
அந்த கடவுளை அறிய வேண்டுமென்றால் மனித மனம் மிக மிக நுண்ணியதாக, மிக மிக ஆழத்திற்கு சென்று அவனுடைய மன அலைச்சுழல் 1-3 என்கிற கோமா ஸ்டேஜ், தன்னை முழுமையாக மறந்த நிலையில் அது சாத்தியம் என்றும் கூறுகிறார். தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் அதில் ஒருவராகும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் தெய்வத்தை பற்றி விளக்கமில்லாமல் குழம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் மகரிஷி அவர்கள் சுத்தவெளியே தெய்வம் என்று விளக்கிவிட்டார். ஆனால் அந்த தெய்வத்தை நம்மால் காண முடியாது, 5 புலன்களால் உணரவே முடியாது. அது மகான்களுக்கே சாத்தியம். இயற்கை, தெய்வம் அவ்வப்பொழுது மகான்களை இந்த பூமியில் கொண்டு வந்து பிறவியிலேயே அவர்களுக்கு அந்த இறை நாட்டம் அதை ஏற்படுத்தி சுத்தவெளியை அவர்கள் உணர்ந்த பிறகு மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, நல் வழிகாட்டியாக மகான்கள் திகழ்கின்றனர். அந்த வகையில் கடவுளை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார். அது கும்மிருட்டு, அது எல்லாவாகவும் தன்மாற்றம் பெற்றுள்ளது, பிரபஞ்ச தோற்றங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது, ஒவ்வொரு அணுக்குள்ளாகவும் சுத்தவெளி இருந்து கொண்டு அந்த அணுக்களை இயக்குகிறது, 2 அணுக்களின் மத்தியிலும் அந்த சுத்தவெளி இருக்கிறது, மலராத சுத்தவெளியாகவும் இருக்கிறது. இதை பக்தி மார்க்கத்தில் சிவம், சதாசிவம், சக்தி சிவம் என்று கூறினார்கள். எனவே கடவுளை பற்றிய, உண்மையான கடவுளை பற்றிய தெளிவை நமக்கு கொடுத்து விட்டார். அந்த கடவுளே, அந்த சுத்தவெளியே தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாகி, பூமியாகி, பூமியில் வாழும் உயிரினங்களாகி, நம் உடலாக, நம் மனமாக, நம் உயிராக, நம் வாழ்க்கையாக, 6வது அறிவாக வந்திருக்கிறது என்கிற பேருண்மையையும் சொல்லிவிட்டார். நமக்கு வேண்டியது இறைவனா, இறைவனுடைய சக்தியா என்று கேட்டால், நம்ம கடமைகளை சிறப்பாக செய்து வாழ, மகரிஷியின் சங்கல்பத்தின்படி உடல் நலத்தோடு வாழ, பொருள் வளத்தோடு வாழ கடவுளின் சக்தி தான் நமக்கு தேவை. அப்படியாயின் அந்த சக்தியை பற்றி மகரிஷி என்ன சொல்லுகிறார்? அந்த சுத்தவெளியே தன்மாற்றம் பெற்று விண்ணாகி, விண்ணின் கூட்டமே மற்ற 4 பௌதீகங்களாக மாறி, இந்த பிரபஞ்ச தோற்றங்களாக மாறி, சூரியன் மற்றும் சூரிய குடும்ப கோள்களாக மாறி பஞ்ச பௌதிகங்களாக இருக்கிறது, எப்பொழுதும் தெய்வ சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்தில் நாம் தெளிவு பெற வேண்டும். ஒன்று, கடவுளை காண முடியாது, கடவுளை உணர முடியாது, கடவுளோடு முழுமையாக கலக்க முடியாது என்றால் மனம் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வர வேண்டும். அது தானாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதை திட்டமிட்டு யாராலும் அடைய முடியாது. ஆனால் இந்த தெய்வ சக்தி எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வ சக்தியை மனிதனால் பெற்று உடலில் நோய்கள் குறைந்து மன அமைதியோடு நீண்ட நாள் அனுபவித்து நிச்சயமாக வாழ முடியும். அப்ப இந்த தெய்வ சக்தி
உண்மையான தெய்வ சக்தி வெளிப்படும் இடங்கள் என்று மகரிஷி அவர்கள் கூறுவது 5 பௌதீகங்கள். நிலம், நீர், காற்று, வெப்பம், காற்று, விண் இவைகளில் வெளிப்படுகிறது. அதற்கு பிறகு சூரியனிடமிருந்தும் நவகோள்களிலிருந்தும் வெளிவந்து பூமியின் மேல் விழுந்து பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய வானவெளியிலும் அதிலிருந்தும் நட்சத்திர கூட்டங்களிலிருந்தும் ஆற்றல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் மறக்கவே கூடாது. மகரிஷியை குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்ப குரு காட்டிய வழியில் நடக்க வேண்டும் என்றால் உண்மையான தெய்வ சக்தி, விஞ்ஞானமும் இதை ஒற்றுக்கொள்கிறது. உண்மையான தெய்வ சக்தி வெளிப்படும் இடங்கள் 5 பௌதீகங்கள், நவகோள்கள். அந்த விண் என்ற பௌதீகம் அந்த விண்வெளியோடு சேர்ந்து விடுகிறது. அப்படி பார்க்கும்போது 14 5 + 9 14 இடங்களில் இந்த தெய்வ சக்தி ஒரிஜினல் சோர்ஸாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் ஏன் மனிதன் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ முடியவில்லை? அந்த ஆற்றல்லாம் பூமியின் மேல் விழுந்து கொண்டுதானே இருக்கின்றன. ஏன் இவனால் நன்றாக வாழ முடியவில்லை என்று கேட்டால் மகரிஷி அவர்கள் அதற்கு ரெசிப்டிவிட்டி என்று ஒரு தத்துவத்தை கூறுகிறார். ஏற்கும் தன்மை. மனித மனமானது இயற்கையை தரம் மாற்றி உருமாற்றி ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்க்கை வசதிகளாக வாழத் தொடங்கியதால் அவன் மனதில் செயற்கை பதிவுகள் அதிகமாகிவிட்டன. பொருள் ஈட்ட வேண்டும் மேலும் மேலும், புகழ் சேர்க்க வேண்டும் மேலும் மேலும், செல்வாக்கு அதிகாரம் வேண்டும், இந்த புலன்கள் வழியாக அனுபவிக்கும் இன்பங்களை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று இந்த மனித மனமானது அதில் ஈடுபடும் பொழுது மகரிஷி அவர்கள் கூறுகிறார், மனித மனம் தெய்வத்தன்மையை இழந்து புண்ணாக மாறுகிறது என்றார். இவைகளெல்லாம் அனுபவிக்கலாம், ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று மேலும் 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 ஓடி ஓடி உடலையும் மனதையும் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் கெடுத்துக்கொண்டு வாழும் பொழுது அது தெய்வ சக்தி குறைபாடாக இவன் வாழ்க்கையில் அமைகிறது. மற்ற உயிரினங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லவே இல்லை. அவைகள் அனைத்திற்கும் பேராசை இல்லை, அனைத்துக்கும் கவலை இல்லை, புகழ் வேண்டும் என்று நினைப்பதில்லை, அதிகாரம் வேண்டும் என்று நினைப்பதில்லை, இயற்கையோடு வாழ்கின்றன. அதனால் இந்த 14 விதமான ஒரிஜினல் சோர்ஸ்ல வரும் ஆற்றல் நம்மீதும் படுகிறது, அந்த விலங்குகள் உயிரினங்கள் மீதும் படுகிறது. ஆனால் அவைகளில் ஊடுருவுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. காந்தத்தின் தன்மையை சொல்லும்போது மோதுதல், ஊடுருவுதல் அப்படின்பாங்க. அந்த ஊடுருவுதல் இயல்பாக மற்ற விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் எளிதாக நடக்கிறது. ஆனால் மனிதன் செயற்கையாக தன்னுடைய எண்ணங்களை அதிகப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை முழுமையான விஞ்ஞானத்திற்கு அடிமையாகி இயற்கையை மறந்து அவன் செயலாற்றும் பொழுது அவனிடம் இந்த ஆற்றல்கள் ஊடுருவ முடியவில்லை, தடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு செயற்கை எண்ணங்களால் மனிதனுடைய எண்ணம் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் உடலிலும் மனதிலும் உயிரிலும் தெய்வ சக்தி குறைந்து
வாழ்க்கையில் எவ்வளவு வசதிகளை பெற்றாலும், எவ்வளவு உயர்ந்தாலும் உடல் மன துன்பங்களால் அவதியுறுகிறான். எனவே இங்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த கடவுளை மகரிஷி அவர்கள் கடவுள் சக்தியை விஞ்ஞானமாக நமக்கு விளக்கிவிட்டார். எந்த சோர்ஸ்ல நல்ல கரண்ட் வருதோ அங்க வச்சாதான் செல்போன் சார்ஜ் ஆகும். அதற்கு மகரிஷி அவர்கள் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் மனமாகிய காந்தத்தை இந்த 14 சோர்சஸ் மேலவும் அடிக்கடி வைத்து பழக பழக இந்த மனிதனுக்கு இயல்பாக தெய்வ ஆற்றல் உடலிலும் செல்களிலும் மனதிலும் உயிரிலும் புகுந்து ஊடுருவி, அந்த வார்த்தையை மறக்கக்கூடாது, ஊடுருவி அவனுடைய செல்கள் நன்றாக மாறுகின்றன, மனம் அமைதி அடைகிறது, வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் குறைந்து அமைதி அதிகரிக்கிறது. இதுதான் கடவுளை பற்றிய மகரிஷி அவர்கள் கூறும் கடவுள், கடவுள் சக்தியையே பற்றியும் அதை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றியும் தெளிவாக விளக்கிவிட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தெளிவில் உறுதியாக நிற்கணும். நின்று பயிற்சிகளை, தவங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவம் செய்து 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 பஞ்ச பௌதீகங்களை நண்பனாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் போதிய அளவு நம் மனதில், உயிரில், உடலில் இருக்கும் பொழுது அவைகளால் நன்மைகளே நடக்கும், தீமைகள் நடக்காது. நிலத்தினால் நமக்கு பிரச்சனைகள் வராது, நீரினால் வராது, நெருப்பினால் வராது, காற்றினால் வராது, உயிர் சக்தி போதிய அளவு இருக்கும். அடுத்ததாக சூரியனையும் நவ கிரகங்களையும் நாம் இந்த காந்த தத்துவத்தின் படி தவம் செய்யும் பொழுது, அக வழிபாடாக செய்யும் பொழுது அந்த ஆற்றலும் நமக்கு எளிதாக கிட்டி வாழ்க்கை உயர்வுக்குரிய எண்ணங்களாக நம்மிடம் வந்து அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி செயல் செய்து உயர முடியும். இந்த இடத்தில்தான் ஜோதிடம் வருகிறது. எந்த அளவுக்கு இந்த அகத்தவம் என்பது பழமையானதோ, சித்தர்கள் கண்ட வழிமுறையோ, அதே அளவுக்கு பழமையானது இந்த ஜோதிடம். அப்ப ஜோதிடம் உண்மையா பொய்யா என்ற கேள்வி வருகிறது. ஒரு சிலர் ஜோதிடம் தவறு, ஜோதிடம் தேவையில்லை என்று கூறுகிறார்கள். பலர் ஜோதிடத்தை நம்புகிறார்கள். ஒரு சின்ன செயல் செய்யணும் என்றால் கூட அந்த ஜோதிடரிடம் சென்று அது சரியா வருமா என்று கேட்டு செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நடுவிலும் பலர் இருக்கிறார்கள். ஜோதிடத்தை நம்புவதும் இல்லை, நம்பாமலும் இல்லை, சாதாரணமாக இருக்கிறார்கள். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்தில் நம் குழப்பத்தை மகரிஷி அவர்கள் முழுமையாக தெளிவுபடுத்தி விடுகிறார். அவர் கூறும் வார்த்தை என்னவென்றால், ஜோதிடம் உண்மை. முதல்ல இதை நாம மறக்கக்கூடாது. ஜோதிடம் என்பது உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனையும் நவக்கோள்களையும் பஞ்ச பௌதிகங்களையும் மையமாக வைத்து சொல்லப்படும்
ஜோதிட பலன்கள் உண்மை. அந்த கோள்களுடைய ஆற்றல்கள் வெவ்வேறு விதமாக வந்து தனி மனிதனிடத்திலும் சென்று அவன் உடலிலும் உள்ளத்திலும் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அவனது வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ அளித்துக் கொண்டிருக்கிறது. இது உண்மை. பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் அருமையா மகரிஷி சொல்றார். கோள்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்று கூறுகிறார். அடுத்ததாக ஜோதிடர்கள் யாரும் இதை சரியாக கணிக்க முடியாது என்பதையும் சொல்லிடுறார். முதல் பாயிண்ட், ஜோதிடம் உண்மை. ஆனால் எந்த ஜோதிடரும் முழுமையாக சரியாக நடப்பவைகளை கணிக்க முடியாது என்ற வார்த்தையும் மகர்ஷி அவர்கள் கூறிவிடுகிறார். அதனால் மனவளக் கலைஞர்களாகிய நாம் எந்த காரணத்து கொண்டும் ஜோதிடர்கள் பின்னால் செல்லக்கூடாது. நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை பரிகாரங்கள் மூலமாக, வெளியே செய்யும் பரிகாரங்கள் மூலமாக, ஜோதிடர்கள் சொல்லும் பரிகாரங்கள் மூலமாக மாற்ற முடியும் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கட்டங்கள் வந்தாலே 9 கிரகங்களை பல கோடி முறையில் மாற்றி மாற்றி சொல்லலாம். அப்ப அந்த கட்டங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தோராயமாக இருக்கும். பல சமயங்களில் சரியாக இருக்காது. அப்படியாயின் என்ன செய்வது? ஒரு பக்கம் ஜோதிடம் உண்மை என்று சொல்லிவிட்டார், இன்னொரு பக்கம் ஜோதிடர்களில் போகாதே என்று சொல்லிவிட்டார். அப்ப எனது வாழ்க்கை சிறப்பாக வாழ நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் பஞ்சபூத நவகிரக தவம். அதுதான் மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள உண்மையான பரிகாரம். எந்த கோள்களின் ஆற்றல் நாம் நம் தாய் வயிற்றில் உருவாகும் போது குறைவாக இருந்து அதன் காரணமாக நமது வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறதோ, 16 வயதுக்கு மேற்பட்டு மனதை காந்தத்தின் அடிப்படையில், காந்த தத்துவத்தின் அடிப்படையில் அடிக்கடி நவ கிரகங்கள் மீது வைத்து பழகும்போது அந்த ஆற்றல் குறைபாடு நீங்கிவிடும். இதுதான் இதுல இருக்கிற ரகசியம். உதாரணத்துக்கு, ஒருவர் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுது அந்த சூரியனுடைய ஆற்றல், சூரியன் பூமியை விட்டு விலகி இருப்பதால அந்த வினாடியில் அந்த ஆற்றல் குறைவாக அந்த கருவுக்கு கிடைத்தால், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அப்படியே சரியான வட்டமாக சுற்றாது கோள்கள் எல்லாம். அந்த பிரபஞ்ச கடவுள் சக்தியை நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ளவே முடியாது. எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா அதை அமைச்சிருக்காரு பாருங்க. தானும் சுற்றும், தனது தாய்க்கோளையும் சுற்றும், ஆனா ஒரு ஆர்பிட்ல சுத்தும். வெவ்வேறு காம்பினேஷன் விதவிதமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் கடவுளுக்கு, கடவுள் சக்திக்கு சரண்டர் ஆகணும். சரணடைவதை தவிர மனிதனுக்கு வேறு வழி கிடையாது. அதுதான் இறை வழிபாடு என்று வைத்தார்கள், இறை வணக்கம் என்று வைத்தார்கள். அப்ப அந்த சூரியனுடைய குறைபாடு அந்த குழந்தைக்கு கருவில் உருவாகும் போது இருந்தால், அந்த குழந்தை வெளியில் வந்த பிறகு, வளர்ந்த பிறகு, எலும்புகள் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு பலவீனமாக இருக்கும்.
அடிக்கடி எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். தலைமை பண்பு இருக்காது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்காது. கண்களோடு தொடர்புடையது சூரியனுடைய ஆற்றல், இருதயத்தோடு தொடர்புடையது. அப்ப அந்த குழந்தை வளர்ந்த பிறகு எந்த விதமான இருதயத்துக்கு தீங்கு தரும் செயல்களில் உணவில் ஈடுபடாத போது கூட அந்த இருதய கோளாறு வந்தால் அதற்கு காரணம் கருவில் உருவாகும் போது ஏற்பட்ட அந்த சூரியனுடைய ஆற்றல் குறைவு. இதுதான் ஜோதிடம் கூறுகிறது. இந்த இடம் வரையிலும் ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நம்ம கூகுள் AI அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது மகர்ஷி அவர்களும் கூறுகிறார், பஞ்சபூத நவகிரக தவத்தில் எந்தெந்த கோள்கள் நம் மனதோடும் உடல் உறுப்புகளோடும் தொடர்புடையன என்பதை குறிப்பிடுகிறார். ஆனால் மகரிஷி அவர்கள் 100% நன்மைகளை மட்டும் கூறியிருக்கிறார். ஆனால் இன்று மனிதகுலம் இருக்கும் நிலைமையில் அவனுக்கு ஏற்படும் துன்பங்களோடு கிரகங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் அடிக்கடி வருதுன்னா சூரியனுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறது. இருதய கோளாறு வருகிறதுன்னா சூரியனுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரிந்து கொண்ட பிறகு சூரியன் மீது தவம் செய்ய செய்ய இந்த குறைகள் நீங்கும். இந்த பரிகாரத்தை விட்டால் வேறு பரிகாரங்கள் இல்லை. அதனால் நமது வாழ்க்கையை நாமே ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணி மனதளவில் எனக்கு எதெல்லாம் வலுவாக இருக்கிறது, எதிலெல்லாம் குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உடலில் என்னென்ன நிறைகள் இருக்கின்றன, என்னென்ன குறைகள் இருக்கின்றன, நிறைகளை அப்படியே விட்டு விடுவோம். நமது முன்னோர்கள் அவர்கள் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ 16 விதமான சம்பத்துக்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள். இந்த 16. அப்ப இந்த 16க்கு பேஸ் என்ன, மூலம் என்ன, எதனால் ஒரு குழந்தை மிகவும் பணக்காரன் அந்த வீட்டில் பிறக்கிறது, அதே வினாடி பிறக்கும் இன்னொரு குழந்தை ஏழை இடத்தில் பிறந்து அவதியுறுகிறது. அப்படி என்று பார்த்தால் நாம் அதை கருவமைப்பு பதிவுகள் என்று கூறுகிறோம். ஆனால் எங்கெல்லாம் கருவமைப்பு பதிவுகள் என்று வருகிறதோ அதை சற்று மாற்றி நவக்கிரக பதிவுகள் என்று நாம் நினைந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த கிரகங்கள் அப்ப அந்த குழந்தை ஏழ்மையாக பிறப்பதற்கு, செல்வம் இல்லாமல் பிறப்பதற்கு ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கோள்களுடைய ஆற்றல் குறைவாக உள்ளது. அதற்கு தகுந்த தாய் தகப்பனை அது தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த சூழ்நிலையில் பிறக்கிறது. இதற்கு ஆப்போசிட்டாக செவ்வாய், சுக்கிரன், புதன், ராகு இவைகள் நிறைவாக இருந்தால் அந்த குழந்தை அந்த ரிச் ஃபேமிலியில பிறக்கிறது. அப்ப மனிதனுடைய எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எந்த தாய் தந்தைக்கு பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற ப்ளூ பிரிண்ட்
முழுமையாக தயாரிக்கப்படும் இடம். அந்த தாய் தந்தை உறவு கொள்ளும் பொழுது, அந்த கரு தரிக்கும் பொழுது நவக்கோள்கள் அமைந்துள்ள இடம். இதுதான் ஜோதிடம் கூறுகிறது. இந்த குழந்தை வளர்ந்த பிறகு செயல் செய்து வாழ்கிறது. அப்பொழுது வாழ்வில் உயர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஒரு லட்சியத்தோடு இருக்கும் பொழுது, எது நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு நிறைவாக வாழ்ந்தால், நமது கடமைகளை சிறப்பாக செய்து வாழ்ந்தால், அமைதியாக வாழ்ந்தால் மிகவும் சிறப்பு. ஆனால் மனிதனால் அப்படி வாழ முடியாது. ஏனென்றால் சமுதாய வினைகள் என்று இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சற்று போராடிதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த போராட்டம் வாழ்நாள் முழுவதும் இருந்துவிடக்கூடாது. இதற்கு இந்த இடத்தில் ஜோதிடம் நமக்கு உதவுகிறது. மகரிஷி அவர்கள் பஞ்சபூத நவகிரகத்தில் 12 ராசிகளை குறிப்பிடுகிறார்கள். ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொரு ராசியும் எந்த கோளோடு தொடர்புடையது என்று நமக்கு கூறுகிறது. மேஷ ராசி என்றால் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையது, ரிஷபம் சுக்கிரனோடு தொடர்புடையது, மிதுனம் புதன் மற்றும் ராகுவோடு தொடர்புடையது, கடகம் சந்திரனோடு தொடர்புடையது, சிம்மம் சூரியனோடு தொடர்புடையது, கன்னி புதனோடு தொடர்புடையது, துலாம் சுக்கிரனோடு தொடர்புடையது, விருச்சிகம் செவ்வாயோடு தொடர்புடையது, தனுசு குருவோடு தொடர்புடையது, மகரம் மீனம் சனியோடு தொடர்புடையது. இப்ப கொஞ்சம் நம்ம இதை அப்படியே பொருத்தி பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணத்தோடு ஏன் இருக்கிறான் என்ற புதிர் இதில் விடுபட்டுவிடும். எந்த கோளின் ஆதிக்கம் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே இருக்கிறதோ அந்த ஆதிக்கத்தின்படிதான் அந்த மனிதனின் குணமும் செயல்களும் அமையும். அப்ப மற்ற மனிதர்களோடு நாம் பழகும் பொழுது, நம் குடும்பத்தாரோடு பழகும்போது, நண்பர்களோடு பழகும்போது, தொழிலில் பழகும் பொழுது, வாழ்க்கை துணையோடு பழகும்போது, அவர்களுக்கு எந்த கோள்களின் குணம் மேலோங்கி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அதை கண்டுபிடித்து விட்டோம் என்றால் ஓரளவுக்கு அந்த குணத்தை மாற்ற முயல மாட்டோம். ஏனென்றால் அவர்களாகவே முயன்றாலும் முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல தான் மகரிஷி அவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் என்று அற்புதமான அந்த பிராய்ச்சித்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படியாயின் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு நன்மைகளை தருகிறது. அதையும் பார்த்துவிட்டு நாம் நிறைவு செய்வோம். என்ன செய்தாலும் எனக்கு கோபம் குறையல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் 5ல் அளவு முறை என்னால் காக்க முடியவில்லை. நான் மீறிக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளவோ நினைத்து கொள்கிறேன், ஆனால் செயல் என்று வரும்பொழுது என்னால் முடியவில்லை என்றால் அவருக்கு செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சனியின் ஆற்றல் மிக குறைவாக இருக்கிறது. அப்ப சனியின் ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது அங்கு நிதானம் இருக்காது, படபடப்பு இருக்கும், அவசரம் இருக்கும். அவர்கள் வெற்றி கூட பெற்று விடுவார்கள். ஆனால் உடல் நலமும் மனவளமும் கெட்டு அந்த வெற்றியை பெறுவார்கள். எனவே சனியின் அந்த ஆற்றல் நமக்கு மிக மிக தேவை. நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி கிரகம்.
அடுத்ததாக எந்த செயலையும் நிதானமாக சரியாக செய்ய சனியின் ஆற்றல் அதிகமாக தேவை. ஒரு செயலை செய்தால் அது முடிவு வரையிலும் ஒழுங்காக செய்யணும். அந்த செயலை செய்து முடித்தோன்னே எல்லாத்தையும் அங்கங்க தூக்கி 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 போட்டு அப்படியே கலேபரமா சனியினுடைய ஆற்றல் அதிகமாக இருப்பவர்களால் அந்த வீட்டில் இருக்காது. எல்லாம் ஒழுங்காக இருக்கும், எல்லாம் நிதானமாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும். இதே பயம் நீங்க அனாவசிய பயங்கள், இப்படி நடந்து நெகட்டிவ் தாட் அப்படிம்பாங்க, இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயும் சூரியனுடைய ஆற்றலும் குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது ஏற்படும். அவர்களை என்னதான் நாம் அட்வைஸ் பண்ணாலும் தெளிவுபடுத்தினாலும் அந்த ஒரிஜினல் குணம் மறுபடியும் மறுபடியும் வந்துவிடும். மனதில் குழப்பம், மன உளைச்சல், முடிவெடுக்கும் திறன் இல்லாமை, நட்பு நலம் இல்லாமை, இதுக்கெல்லாம் காரணம் சந்திரனின் ஆற்றல் குறைபாடு. மற்றவர்கள் நம்மை தவறாக எண்ணி நம் மனம் புண்படும்படி பழைய விஷயங்களை சொல்லி நடந்தால், ராகு கேது சாயா கிரகங்கள், அது ஒரு புதிர். அந்த ராகு கேது படுத்தும் பாடு மற்றவைகளாவது புரிந்து கொண்டு சரி செய்து கொள்ளலாம். ஆனால் ராகு கேதுவை புரிந்து கொள்ளவும் முடியாது, அதற்கு சரணடைவதை தவிர வேறு வழி கிடையாது. அதை மன பிரமையும்பாங்க. இவர் உடலிலும் மனதிலும் எந்த நோய்களோ துன்பங்களோ இருக்காது, இருப்பது போல நினைந்து கொள்வார். எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் சரியா இருக்கும், ஆனாலும் பிரச்சனை இருக்கிறது அப்படிம்பார். அப்ப அதற்கு காரணம் சனி, அந்த ராகு கேது. அதே போல சுப காரியங்கள் அதில் தடை வருகிறது, சரியாக நடப்பதில்லை. என்ன முயற்சி செய்தோம் அதை வெற்றியாக வரவில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சுபகோள்களாகிய குருவும் புதனும். வெறுப்பு நீங்க மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், விருப்பத்தை கூட நீங்க ஒழிக்க முயல வேண்டாம், ஆனால் வெறுப்பை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பொருள்களை மனிதர்களை வெறுக்கக்கூடாதுன்றார். அதற்கு மன்னிக்கும் தன்மை அதிகமாக சுக்கிரனும் சந்திரன் ஆற்றலும் உதவி செய்யும். அதே போல படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல பேச்சுத்திறன் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு புதன், அனைத்து கிரகங்களும் முதலில் ஆற்றலை கொடுப்பது மூளையோடு தொடர்பு ஏற்படுத்தி. எனவே நவக்கிரக தவத்தை அடிக்கடி செய்கிறவர்களுக்கு ஞாபக சக்தி அருமையாக இருக்கும். தொழிலில் வெற்றி பெற, தொழிலில் கடன் தொல்லைகள் நீங்க புதன் கிரகத்தோட அருள் தேவை. இந்த வகையில் நவ கிரகங்களும் அதை கண்டு நாம் அஞ்சப்பட வேண்டியதில்லை. ஒருத்தர் ஒரு ஒரு பல கோடி முதல் செய்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த வியாபாரம் வெற்றிகரமாக அமைய அவருடைய முதலில் ராசியை பார்க்க வேண்டும். அந்த ராசி கன்னி ராசியாக இருந்தால், அந்த புதனுடைய மிதுனம் கன்னி 2 ராசிகளுக்குள் இருந்தால் அவர் செய்யும் தொழிலில் ரொம்ப கஷ்டப்படாமல் எளிதாக வெற்றி பெறுவார். இன்றைக்கு இருக்கிற பிசினஸ்மேன்லாம் பாருங்களேன், எல்லோருக்கும் 2 கைகள், கால்கள், மனம், உடல் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு சிலரால அப்படியே தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். அதற்கு காரணம் அவர்கள் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே இந்த புதனின் ஆசியோடு இருப்பதா. ஒரு சிலர் பாருங்க, எஃபர்ட்லெஸ்ஸா படிச்சுட்டே போவாங்க, மேல 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 டிகிரி போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில மாணவர்கள் பாருங்க,
இந்த மேத்தமெட்டிக்ஸ்னாலே பயந்து போயிடுவாங்க, அலர்ஜியாக இருக்கும். அப்போ புதனின் அருள் குறைவாக இருக்கும் பொழுது அந்த உயர்கல்வி என்பது கஷ்டம். இதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அந்த மாணவனை மிக கடுமையாக அந்த கணக்கு இருக்கக்கூடிய பாடங்களை கிராஜுவேட் பண்ணாத ஆர்ட்டு, சயின்ஸு, வேறு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, சைக்காலஜி, இதிலெல்லாம் கொண்டு சேர்க்கலாம். அதற்கு இந்த ஜோதிடமும் இந்த கோள்களின் பலன்களும் ராசியோடு, இந்த கோள் அதோடு நிறுத்திக்கணும். ராசி கோள்கள் இது கூட அந்த பர்த் டைம் கொஞ்சம் சரியாக இருந்தால்தான் சரியாக மேட்ச் ஆகும். இல்லைன்னா அதுக்கு பக்கத்து கோள்களோட ஆதிக்கம் கூட இருக்கலாம். இது ஒரு அப்ராக்சிமேட் தான். ஆனால் அடுத்த கட்டமாகிய நட்சத்திரங்கள், வீடுகள், இது போல ஜோதிடத்துக்கு போய்விடவே கூடாது. இதை நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்தை உடையவர்கள் அதற்கு கோள்களின் ஒத்துழைப்பு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள இது உதவும். இப்படியெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படின்னாக்க பொதுவாக நவகிரக தவத்தை செய்து கொண்டே வந்தாலே போதும். நமது சங்கல்பமாகிய உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் அனைத்தும் இயல்பாக கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நாம் செயல் செய்து நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த குழுவாங் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு மீண்டும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சிறப்பானதொரு சிந்தனை உரை. ஸோ ஐயா முதல்ல தெளிவுன்னு ஆரம்பிச்சார். அது முடிவுல கரெக்டா தெளிவாக எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எத்து வேணா எப்படியாவது போயிட்டு போகுது, பஞ்சபூத நவகிரக தவத்தை ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா நிறைவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐயா நமக்கு ஜோதிடத்துக்கிட்ட போகும் பொழுது என்ன நடக்குது, நமக்கு எப்படிலாம் ஆற்றல் நமக்கு உடலுக்கு கிடைக்கின்றது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க விளக்கமா. இந்த 14 இடத்திலிருந்து வருகின்ற அந்த ஒரிஜினல் சோர்சஸ்னுடைய ஆற்றல் தாய் தந்தை உருவாகும் பொழுது அது என்ன மாதிரி நிலையில் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு எது எங்கெங்க குறைவு, எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான கோள்களோட கனெக்ட் ஆகியிருக்கு. நம்ம குருபிரான் நம்மளுடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகளோடு சொன்னாரு. ஐயா ராசியோட நிறுத்திக்கோங்க, அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப போய் உள்ள போய் பார்த்துக்கிட்டு குழப்பிக்க வேண்டாம். அப்ப எதனுடைய ஆற்றல் குறைவாக இருக்குதோ அது பக்கம் போகாம அவங்கள நாம வேற வழி கொண்டு போறதுக்கு இந்த ராசியை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த அளவிலே நிறுத்தி கொள்ளுங்கள். எதுவும் கிட்டையும் போகலையா, தாவும் செய்யுங்க போதும் அப்படின்னு ஐயா நமக்கு நிறைவாக சொல்லியிருக்காங்க. மிக சிறப்புங்க ஐயா இன்றைய சிந்தனை உரை. ஐயாவினுடைய இந்த சிந்தனை உரை குறித்த கேள்விகள் கேட்கலாம், கருத்துக்கள் கூறலாம். அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி பதில் நிகழ்விற்கு முன்பாக வாழ்த்துறை மற்றும் அடுத்த நிகழ்வுகள் குறித்த அறிவிப்புகளையும் வழங்குவதற்காக வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்றத்தினுடைய நிறுவனர் மற்றும் மலேசிய வேதாத்திரி சத்சங்க நிகழ்வுகளின் ஒருங்கமைப்பாளர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். விதி எழுதப்படவில்லை, விழிப்புணர்வால் உருவாகின்றது எனும் தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் ஹரிஹரன் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். துரியம் பேராசிரியர் ஹரிஹரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று சிறப்பான முறையில் சாந்தி தவத்தை வழிநடத்திய துணை பேராசிரியர் இந்துமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் சசிகலா உதயகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் உறுதுணையாக இருந்து வரும் பேராசிரியர் பிரபானி கந்தசாமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நிகழ்வில் இணைந்து சிந்தனை உரையை செய்வெடுத்த மெய்யன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு. நாளை 8/11/2025 சனிக்கிழமை நமது மலேசிய வேதாத்திரிய சத் சங்க விண்ணலை வழி நிகழ்வுகள் இடம்பெற மாட்டாது என்பதை அறிய தருகின்றோம். அன்பர்கள் இதனை கவனத்துக்கு எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அனைவருக்கும் ஐயா அவர்கள் நமக்கு நன்றியுரை கூறியிருக்கின்றார்கள், வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு இப்பொழுது செல்வோம். கேள்வி கேட்கின்ற அன்பர்கள் யாருமே இல்லையா? யாருக்கும் சந்தேகமே வரலையா? வாழ்க வளமுடன். ராமன் விஜயா அம்மா வந்திருக்காங்களா குடியாத்தத்துல இருந்து? வாழ்க வளமுடன் விஜயாம்மா. நீங்க ஐயா கிட்ட கேள்விகள் கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. பஞ்சபூத நவகிரக விளக்கம் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சிந்திக்க தோணுச்சு. அனைத்து மாணவர்களும் நன்றி சொன்னாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க ஐயா விளக்கம். வாழ்க வளமுடன். நம்ம ஜோசியர்கிட்ட எல்லாம் போவே வேணாம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா, எலும்பு முறிவு, இதய கோளாறு அதெல்லாம் வருதுன்னா சூரியனால ஆற்றல் குறைவால வருதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த தவம் பண்ணும்போது மாணவர் கேக்குறாங்க, சிறப்பா இன்னொரு 10 நிமிஷம் அந்த மாதிரி சூரியனோட தவம் பண்ணலாம். சூரியன் காலை மாலை சூரிய வெயிலில் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அந்த ஆற்றல் ஆரஞ்சு வண்ணமா தெரியும் நமக்கு மனசுல. அப்படியே ஆரஞ்சு வண்ணம். கண்களை திறந்து பார்க்கக்கூடாது. கண்களை மூடியவாறு ஒரு 3 நிமிடம் இருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இறங்குவது போல பாவனை செய்து கொள்ள வேண்டும். சூரியனே போற்றி, சூரியனே போற்றி, சூரியனே போற்றி, சூரியனே தெய்வ ஆற்றல், சூரியனே தெய்வ ஆற்றல் என்று மனதிற்குள்ளாக கூறி அதை ஊடுருவ செய்ய வேண்டிய வேலை அவரின் மனதுக்கு இருக்கிறது. அது தொடர்ந்து செய்ய அற்புதமான மாற்றம் ஏற்படும். காலையில் ஒரு தடவை செய்யலாம், மாலையில் ஒரு தடவை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் ஆகினை துரிய தவம் செய்துவிட்டு ஒரு 10 நிமிடம் நேரடியாக எந்த டயத்திலும் இருட்டில் கூட, சூரியன் 24 மணி நேரமும் எப்பொழுதும் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்குத்தான் அது இருட்டு. நம் மனம் பூமியை விட்டு உயர்ந்து விட்டால் எல்லாம் ஒன்று தான், பிரபஞ்சமே ஒன்று தான். அதனால் இரவு நேரத்தில் சூரியனை நினைத்தால் பலன் இருக்குமா, பகல் நேரத்தில் சந்திரனை நினைத்தால் பலன் இருக்குமான்னு தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகினை துரியம் செய்து மனதை ஒருமைப்படுத்தி அதை அப்படியே லிஃப்ட் பண்ணி நாம் சாதாரணமாக பார்க்கும் சூரியனை நினைந்து அந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி என் உடலிலே என் உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். திரும்ப திரும்ப இதையே அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. ஒரு 48 நாளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம், அவர்கள் உடலில் உள்ள நோய்கள் விலகத் தொடங்கும், மருந்துகள் நன்றாக வேலை செய்யும். எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் அவருக்கு வராது. நன்றிகள் ஐயா. ரொம்ப அற்புதமான விளக்கம். இன்னும் சிறப்பு செய்யணும்னு இருந்துச்சு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்தந்தை குடும்பம் மனைவியும்
வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நிறைய நம்ம அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக பல கோயில்களுக்கு சென்ற பிறகு கூட அவர்கள் வாழ்க்கையில் சில எதிர்பாராத துன்பங்கள், உடல் துன்பங்கள், மன துன்பங்கள், குடும்ப துன்பங்கள் நேர்ந்து விடுகின்றன. அப்பொழுது அவர்கள் மனம் நொந்து விடுகிறார்கள். நான் இத்தனை வருடம் கோயிலுக்கு தவறாது சென்று இந்த கடவுளை வேண்டினேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை வந்தது? இவ்வளவு பெரிய சோதனை. சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும், அது சமாளிக்கக்கூடிய சிக்கல். ஆனால் சமாளிக்க முடியாத மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம், நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது. அதே போலதான் நமது மன்றத்தில் இருந்து தவம் செய்து தொண்டு செய்கிறவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாமல் இருக்கிறது. என் மகனுக்கு 35 வயது ஆகிவிட்டது, எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு குறை சொல்கிறாங்க. உடல் நலத்திற்காக ரொம்ப போராடுகிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், காய்கற்பம் செய்கிறேன், தவம் செய்கிறேன், ஆனாலும் நான் திருப்திகரமாக எனக்கு உடல் நலம் இல்லை. அவ்வப்பொழுது திடீர்னு சில சமயம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது, நட்பு நலம் சரியாக இருப்பதில்லை, தவம் ஒரு பக்கம் செய்தால் கூட கடன் இருக்கிறது, கடனிலிருந்து விடுபட முடியவில்லை. இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் இந்த தவத்தை தொடர்ந்து செய்ய 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 நிச்சயமாக அவைகள் நீங்கிவிடும். பொதுவாக 9 மைய தவம், துரியாதீத தவம், இறைநிலை தவம் என்பது ஒரு பொதுவான தவம். ஆனால் குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு, குடும்ப பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு, வாழ்க்கை வளங்கள் முழுமையாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாம் கொடுக்க வேண்டியது பஞ்சபூத நவகிரக தவம். வாரத்தில் 3 தடவையாவது அதை மினிமம் செய்துவிட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இந்த 16 விதமான வளங்கள், வாழ்க்கை வளங்கள், வாழ்க்கை வளங்கள், வாழ்க்கை வளங்கள்னு எந்த தவத்திலும் சொல்லாததை மகரிஷி சொல்றார். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று பிறவியின் நோக்கம், இன்னொன்று வாழ்வின் நோக்கம். நாம் பிறவியின் நோக்கம் எல்லா மகான்களும், எல்லா உயர்ந்தவர்களும், எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்வது பிறவியின் நோக்கம் இறைவனை அடைதல், முழுமை பேறு பெறுதல், நான் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள்ளுதல், தன்னிலை அறிதல், இப்படின்னு சொல்லிகிட்டே போறாங்க. அது பிறவியின் நோக்கம். அது உண்மையாக இருந்தால் கூட முதலில் நமக்கு கிடைத்த வாழ்வின் நோக்கத்தை செய்ய வேண்டும். அப்ப வாழ்வின் நோக்கம் என்றால் உடல் நலத்தோடு வாழ்வது, மன வளத்தோடு வாழ்வது, குடும்பத்தோடு வாழ்வது, பொருள் ஈட்டி வாழ்வது, பொருளை துய்த்து வாழ்வது, பொருளை பிறருக்கு அளித்து தொண்டாற்றுவது, இது வாழ்வின் நோக்கம். அப்ப வாழ்வின் நோக்கத்தை விட்டு பிறவியின் நோக்கத்துக்கு போனாக்க 2மே நிறைவேறாது. அதனால் இதை பற்றி நன்கு சிந்திப்போம். நம் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு முதன்மை தவமாக பஞ்சபூத நவகிரக தவத்தை பயன்படுத்தி கொள்வோம். அதற்கு தான் இவ்வளவு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நாம் சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி, அனைவரும் மகரிஷியின் சங்கல்பமான உடல் நலம், நீல ஆயுள் எங்கிருந்து வருகிறது? சனி கிரகத்திலிருந்து மட்டும்தான் வரும். எனவே இதை நன்றாக புரிந்து கொண்டு மறுபடியும் மகரிஷி கொடுத்த அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை ஒவ்வொரு வார்த்தையாக அப்படியே படமாக பாருங்க. உயிர் கலப்பு என்று சொல்றார். அதுதான் ஊடுருவ வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது மிக மேடு பள்ளங்களாக இருக்கும் நமது வாழ்க்கை. பிறவியிலேயே அது ஓரளவுக்கு சமன்பட்டு ஒரு அருமையான சமமான ரோட்ல நல்ல அருமையான கார்ல டிராவல் பண்ற ஒரு சந்தோஷத்தை நமது வாழ்க்கை பயணம்
அப்படி அமையும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த 14 ஒரிஜினல் சோர்சஸ் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது வந்து நம்மளுடைய பஞ்சபூதங்கள் பிளஸ் நவகிரகங்கள் அதானே? ஆமாமா. அந்த பஞ்சபூதங்கள்ல விண் வந்துடுறதுனால பிரபஞ்ச சக்தியும் அதுல அடங்கிடும். ஓ சரிங்க. ஆமா ஆமா ஆமா. இதை மறக்காதீங்க. இந்த சோர்ஸ்ல மனசை வச்சு செல்போனை சார்ஜ் பண்ற மாதிரி சார்ஜ் பண்ணிட்டே இருங்க. இதை ஒரு கடமையா செய்யுங்க. உண்மையான இறை வழிபாடு இதுதான். இது போல திருமணங்கள் நடக்கவில்லை அப்படின்லாம் சொல்றவங்க தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய சொல்லணுமாங்க ஐயா? ஆமா 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 ஆமா. 48 நாட்கள் அந்த கடவுளுடைய உண்மையான எனர்ஜி காலில் விழுந்து அதை பெற பெற அதுக்கு தகுந்த எண்ணங்கள் வரும், அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் வரும், அதுக்கு தகுந்த மனிதர்களை தொடர்பு கொள்ள வைக்கும். நமது காரியம் நிறைவேறும். நன்றிங்க ஐயா. நிறைய நம்ம அன்பர்கள் அது மாதிரி கேக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி நீங்க வாரத்துல 3 நாள் செய்ய சொல்லிருக்கீங்க. ஆமா. சோ அது மினிமம் 3 days. மேக்ஸிமம் டெய்லியே கூட பண்ணிரலாமாங்க ஐயா? டெய்லி பண்ணலாம். அதுல வந்து ஆமா, அதுல வந்து துரியாதீதம் வந்துடுறது, சக்திகளும் வந்துடுறது. அதுல இல்ல என்ன ஒரே கொஞ்சம் நம்ம சொல்லணும்னா ஆகினை துரியம் இல்லை. அதை நம்ம முதல்ல செஞ்சுட்டு இந்த நவகிரக தவத்தை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிக்கும் பொழுது நம்ம வந்து மூலாதாரத்தில் முடிச்சுக்கலாம். அது நம்ம பர்சனல். ஓ சரிங்கய்யா. ஆமாம் ஆமாம் ஆமாம். மனம் பிள்ளையார் பூஜை மாதிரி அம்மா ஆகினை துரியம். மங்களம் பாடுறது மூலாதாரம். சூப்பர். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. சோ உங்களுக்கு இதுல ஜோதிடமும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு விளக்கங்கள் இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னாக்க, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் இவ்வளவு வருடம் தவம் செஞ்சா கூட நிறைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட குறைகள் இருந்து கொண்டே இருந்தது. அதே போல மற்ற அன்பர்களும் நம்ம பேசும்போது அதே மாதிரியே குறைகள்லாம் சொல்றாங்க. 10 வருஷமா நான் வேதாத்திரி மகரிஷிகிட்ட இருக்கேன் சார். உடற்பயிற்சி எல்லாத்தையும் ஒழுங்கா பர்ஃபெக்டா பண்ணுவேன் சார். என் மகளுக்கு திருமணம் ஆச்சு. 6 மாசம் 1 வருஷத்துல அவங்க வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரே மகள். எனக்கு மனசு ரொம்ப கலங்கி போச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தனி மனித அமைதிக்கும் குடும்ப அமைதியை கொடுப்பதற்கும் நவ கிரகங்களை நாம் வந்து வசியம் செய்து கொண்டே ஆகணும். வேற வழி கிடையாது. அது செய்ய செய்ய குடும்பத்துல வளம் பெருகும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்காது. அதுதான் என்னுடைய அனுபவம். வேற ஒண்ணும் இல்லை. அதனால மற்ற தவங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாம் சிறப்பு தான். ஆனா இதை குடும்பஸ்தர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாரம் 3 முறையாவது செய்யும் பொழுது இந்த குறைகள் எல்லாம் எதுவும் இருக்காது. இல்லை எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கு சார், பிறந்ததுலேருந்தே எல்லாம் அருமையா இருக்குன்னா நம்ம எந்த தவம் வேணா செய்யலாம். இப்ப இதுல வந்து ஐயா மாலை நேரத்துல நம்ம வந்து ஒரு 7-8 மணிக்கு மேல உயர்வாக போகின்ற சுத்தவெளியோடு போகின்ற தவங்கள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா? அது கரெக்ட் இல்ல? இல்ல, தப்புமா. மகரிஷி கிளியரா சொல்லியிருக்காரு. எந்த தவத்தையும் 24 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி மட்டும் ஈவினிங் செய்யக்கூடாது. காலையிலேயே முடிச்சுக்கணும். அதை கண்ணாடி பயிற்சிக்கும் தீப பயிற்சிக்கும் தான் அது பொருந்தும். மற்ற எந்த தவங்களுக்கும் அது கிடையாது. ஆமா, அது ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா சில பேர் ஆமான்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அது சுத்த வெளியோட போய் வெளியில போய் நினைச்சா வேற ஏதாவது அட்டாச். அது வந்து நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அது வந்து பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியில தான் அது மாதிரி இருக்கும். நிறைவேறாத ஆசைகளை ஏற்படுத்தி கொண்டு திடீரென்று உயிரிழந்த ஆன்மாக்கள் பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியில தான் இருக்கும். அதனால நம்ம ஆக்னை துரியம் செஞ்ச பிறகு உடனடியே சந்திரன் போயிடுறோம். பூமி ஆகர்ஷண சக்தியை விட்டு போயிடுறோம், மேல போயிடுறோம். அங்க ரிஷிகள் மகான்கள் அந்த சோல்கள் தான் இருக்கும். அதனால தைரியமா நீங்க பண்ணலாம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
வயதானவர்களுக்கெல்லாம் சில சமயம் தூக்கம் வராது நைட்டு. அப்ப ம். வேற வேற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு மனதை கெடுத்து கொள்வதை விட அமைதியாக உட்கார்ந்து அப்படியே பிரபஞ்சத்தை அப்படியே நினைச்சு தவம்னு பண்ண வேண்டாம். அதுல உள்ள ஆற்றல் வருகிறது, அது எவ்வளவு பிரமாதமா இருக்கு, அது எப்படி இயங்குகிறது, எப்போதுமே எப்படி இயங்குகிறது அப்படின்னு அதை நினைக்கலாம். அல்லது அசுனி முத்திரை செய்து கொண்டு மூலாதாரத்துல நினைவே செலுத்தலாம். அந்த தூக்கத்துக்கு அது சப்ஸ்டியூட். சரிங்கய்யா. தூங்கலேங்கிற குறை போயிடும். நன்றிங்கய்யா. அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். மைக்கு டச். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்ம நம்ம தொண்டெல்லாம் செய்ய போறோம்லங்க ஐயா. ஸ்கூலுக்கே இப்ப டோட்டலா 97 பேரு 100 பேரு நிறைய பேர் இதெல்லாம் செய்யறோம். அப்ப எனர்ஜி இந்த ஆக்னாக துரியம் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அப்ப நமக்கு எனர்ஜி லாஸ் வரும் அப்படிங்கிறாங்க. கண்ணாடி தவம்லாம் பண்ணிட்டு தான் போறோம். இருந்தாலும் எனர்ஜி லாசஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சம் உடல் நலம் பாதிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன எப்படி சார் நம்மள சரி பண்ணிக்கணும்? இது ஒரு சிக்கலான கேள்விதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக பயிற்சியை இன்னொருவருக்கு அளிக்க வேண்டும் என்றால் அளிப்பவர் ஓரளவுக்காவது நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும். அப்பதான் இவர்களுக்கு அது வராமல் இருக்கும். ரெண்டாவது, மகரிஷி அவர்கள் சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தொட்டு உணர்த்ததோட நிறுத்திப்பார், அவ்வளோதானே. அதானே தீட்சை. ரொம்ப ஒன்றும் டெய்லி பண்ண போகிறது கிடையாது. அதனால அது அந்த குரு நினைவிலையும் பிரபஞ்ச நினைவிலையும் அதை செய்யும் பொழுது அந்த ஆற்றல் காம்பன்சேட் ஆயிடும். ஆனா நீங்க மற்றவர்களுடைய உடல் உபாதையை நீக்குகிறேன் என்று பாசஸ் கொடுத்தால், அது தொடர்ந்து செய்தா உங்க உடல் நலம் பாதிக்கும். தீட்சை கொடுப்பதனால ஒண்ணும் வந்துடாது. ஏன்னா எந்த தீட்சை கொடுத்தாலும் நம்ம மூலாதாரத்துல கையை வச்சுக்கிறோம், வலது கையை பிரபஞ்சத்துல வைக்கிறோம், குருவை நினைச்சுக்கிறோம், பிரபஞ்சத்தை நினைக்கிறோம், அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அது ஒரு குறையா கிடையாது. எனர்ஜி லாசஸ் வராதுங்கிறீங்களா? எனர்ஜி லாஸ் வராது. ஒருத்தரே நம்ம 100 பேருக்காவது கொடுக்கறாப்ல இருக்கு அட் டைம்ல. ஆமாமா, நீங்க 100 பேர் கொடுக்கும்போது லேசா டச் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்கல்ல. குரு கொடுக்கறாருன்ற நினைவுல அவ்வளவுதான். குரு பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சவங்க அது சரியான உங்கள்ட்ட கேட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதான் கருவிதான் நம்ம. அதே சமயத்துல நல்லா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு டெத் வீட்டுக்கு போறோம், ஒரு துன்ப நிகழ்வு இருக்கிற இடத்துக்கு போறோம்னாக்க மூலாதாரத்துல அஸ்வினி முத்திரை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா அங்கெல்லாம் நெகட்டிவ் உணர்ச்சி வசங்கள் அதிகமாக இருக்கும், அது நம்ம தவ ஆற்றலை கெடுத்துரும். அதனால மூலாதாரத்துல வச்சுட்டு போகணும். இது சமுதாயத்துக்கு ஒரு நன்மை தான் செய்யறோம். அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. தவங்கள் கண்ணாடி தவமே ஒரு வாரம் நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம கொடுக்கறது நல்லது தானே. எனர்ஜி லெவல் நம்ம லெவல்ல நல்லா இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா எனர்ஜியா இருக்கணுமா முதல்ல. அப்படி ரொம்ப எனர்ஜி குறைவா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வேற ஒருத்தட்ட அதை விட்டுருங்க, கிளாஸ் மட்டும் எடுங்க, தீட்சையை இன்னொருத்தர் கொடுக்கட்டும் இல்லையா. மாணவர்களுக்கு மனசாலேயே நம்ம தீட்சை கொடுத்துக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஈஸியா மேலே ஏறிடும். அப்படியே கண்ணை மூடிண்டு புருவ மத்திய கவனிங்கன்னு சொன்னாலே போறோம். அவங்கெல்லாம் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100-200 பேருக்கெல்லாம் கொடுக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலயே அந்த அழுத்த உணர்வு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலயே தலை உச்சி நினைவு வந்துடும். அதனால நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, மாசா கூட கொடுக்கலாம். நீங்க மாசா டோட்டலா கொடுக்கும்போது அப்படியே அவங்க கை விரலால ஆட்காட்டி விரலால தொட்டுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேண்டாம். ஏன்னா அவங்க கையால தொடும்போது உணர்ச்சி வராது. இன்னொருத்தருடைய கை அது வேண்டாம். அவங்க பேசாம இருந்து மூச்ச லேசா புருவ மத்தியில மோத விட்டு கவனிங்க அப்படின்னு சொன்னா அது செய்யலாம். அதனால எப்படியாவது இந்த மனவளக்கலை மாணவர்களுக்கு போய் சேரட்டுமா. அதனால இந்த பயத்துல இந்த பயத்துல இருந்து நீங்க விலகிடுங்க. அது ஒண்ணுமே ஆகாது.
அது குரு நினைவும் பிரபஞ்ச நினைவும் அந்த ஆற்றலை கொடுக்கும். நம்ம அந்த நினைப்பே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அது மாதிரி லாஸ் ஆகும்ன்ற நினைப்பே ஆமா வேண்டாம். ஆமா இங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கும் நம்ம வேற ஏதாவது ஒண்ணு நடந்தா இதனால நடந்ததோ அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் பிரச்சனை வருது. இது தனி சரி அது சரி தனி, சரி. அவ்வளவுதான். சரி சரி. ஓகே, நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது சந்திப்போம். வாழ்த்துக்கள். நிறைவு செய்துக்கலாமா? வாழ்க வளமுடன் சசிகலாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மைக் ஆஃப்ல இருக்கிறதே கவனிக்கலைங்க. ஐயோ, வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நிறைவு பண்ணுமா? மிகவும் சிறப்பாக அன்பர்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி மகிழ்கிறோம். இன்று நமக்கு நிகழ்வுகளுடைய நன்றி உரை வழங்குவதற்காக குளுவாங்கரி திருக்கோயில் தலைவர் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாமா? கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே, இன்றைக்கு உள்ள தலைப்பு ஐயா, விதி எழுதப்படவில்லை, விழிப்புணர்வால் உருவாகிறது. அப்படிதாங்க ஐயா? ஆமா ஆமா. அருமை, ரொம்ப அருமை, சிறப்பா. அதை புரிந்து கொண்டு, விதியை புரிந்து கொண்டு அந்த தவத்தை செய்து மதியால் விதியோடு மோதாமல் எது நமக்கு அதிகமாக பிளஸ்ஸா இருக்கோ அந்த பக்கம் சென்று மாற்றி வாழும் பொழுது வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக. அருமை உண்மைதாங்க. நீங்க ஐயா வந்து இங்க மலேசியா வந்துட்டு போயிட்டு பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆமா, அத சில விஷயங்களை நான் மனசுல வச்சு கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதோடு ஐயா வந்து பிறவியின் நோக்கம், வாழ்வின் நோக்கம் பத்தி சொன்னீங்க. அதுவும் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இன்னும் அதை கொஞ்சம் மேம்படுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு கொடுத்த கருத்தாளர்கள் நிச்சயமா எல்லாருக்கும் உதவியா இருக்கும். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி உரை சொல்லிருங்க ஐயா. வாழ்க வளமுடன். குளுவாங் அறிவு திருக்கோயில் மலேசியா மற்றும் வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்றம் கோலாலம்பூர் இணைந்து வழங்கிய மலேசிய வேதாத்திரிய சத்சங்க விண்ணலை வழி நிகழ்வில் விதி எழுதப்படவில்லை, விழிப்புணர்வால் உருவாகிறது என்னும் தலைப்பில் சிறப்பானது ஒரு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் அரியரன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் சிறப்பான முறையில் சாந்திதவத்தை வழிநடத்திய துணை பேராசிரியர் இந்துமதி அம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய பேராசிரியர் சசிகலா உதயகுமார் அம்மா அவர்களுக்கும், மலேசிய வேதாத்திய சத்சங்க நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் பேராசிரியர் பிரசன்னா சண்முகன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு உறுதுணையாக இருந்து வரும் பேராசிரியர் பிரபானி கந்தசாமி அம்மா அவர்களுக்கும், மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாகவும் மலேசிய வேதாத்திய சத் சங்கம் சார்பாகவும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சசிகலாமா வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் மிக சிறப்பாக நன்றி உரை வழங்கிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறி மகிழ்கிறோம். இப்பொழுது இன்றைய நிகழ்வுகளை உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து இசைப்பதற்காக பேராசிரியர் பிரபானி கந்தசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம்
பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவக்குடனே